வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் பல நேரங்களில் நாம் அரசியல் சார்ந்த களங்களை பேசுகின்ற பொழுது பல செய்திகளை நாம் உணர்வுபூர்வமாக எடுத்து வைக்கிறோம், உணர்ச்சி பூர்வமாக எடுத்து வைக்கிறோம். பல செய்திகளுக்கான களங்களை நாம் எடுத்து வைக்கிறோம். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய அந்த செய்திகளுக்கு நீங்கள் முதன்மை கொடுக்கிறீர்கள், எங்களை ஆதரிக்கிறீர்கள், எங்களுக்கு ஆதரவு தருகிறீர்கள். எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் உங்களுடைய வலையொலி போல பார்க்கிறீர்கள். இவைகளெல்லாம் மகிழ்ச்சியின் பெருக்குக்குள் எங்களை கொண்டு செல்கிறது என்பதை மாறுதலுக்கு வார்த்தை இல்லாத ஒன்று. ஆனால் தொடர்ச்சியாக காணொளிகளை வெளியிட முடியாத ஒரு இக்கட்டான சூழலும் நமக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டில் அரசியல் சார்ந்த களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சாரங்கள் வேகம் கட்ட தொடங்கிவிட்டன. ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்தவர்களும் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த சூழலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பார் என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் எப்படியாவது இந்த ஆட்சி கட்டில் எங்களுக்குத்தான் என்கின்ற கணக்கீட்டில் ஓடக்கூடிய ஒரு நிலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் மீண்டும் ஆட்சியை அது கைப்பற்றி கொண்டால் அது தமிழர்களுக்கு பேரழிவு என்கின்ற ஒரு விடயம்தான் பரபரப்பாக பேசப்படுகின்றது. இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள், ஆட்சியாளர்களை எதிர்த்து மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய குரல்கள், இவைகள் அனைத்துமே திமுகவை ஆட்சி பீடத்திற்கு வரவிடாமல் அது தடுத்துவிடும் என்பதாகத்தான் இருக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிடும் என்பதுதான் பரவலாக எல்லா காலங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்த பொழுது கூட அவர்கள் எடுத்து வைத்த கருத்து இதுவாகத்தான் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திற்கு வந்துவிட்டாலே காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் கரைவேட்டிக்காரர்களுடைய ஆளுகைதான் முதன்மையாக இருக்கும் என்கின்ற செய்தியை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அதுபோல நான் ஆட்சிக்கு வந்தால் இங்கு காவல்துறையாக செயல்படும் என்று அறிவித்தார்கள். அதை அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் ஏறக்குறைய கடைபிடித்தார்கள் என்பதுதான் நிஜம். மிக தெளிவாக தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஜெயலலிதா ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தார். எந்த சூழலிலும் யாரும் கட்சியின் பெயரை சொல்லி காவல்துறை அதிகாரிகளுடைய வேலையில் நீங்கள் தலையிட்டால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். எனவே சட்டம் ஒழுங்கு ஒரு நெருக்கடியான ஒரு களத்தில் இருந்து ஒரு மக்களை காக்கக்கூடிய களத்திற்கு நகரக்கூடிய ஒரு சூழலை எடுத்தது அப்பொழுது. ஆனால் அதன் பின்பு திமுக ஆட்சி வருகிறது. அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். நமக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. காரணம், பல காலகட்டங்களில் போராடி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பின்பு தன்னுடைய 69-70வது வயதில் இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் என்கின்ற களத்திற்குள் நுழைந்திருக்கிறார். கண்டிப்பாக எந்த முதலமைச்சரும் செய்யாத நல்ல விடயங்களை செய்து மக்கள் மனதிலே இடம் பிடிப்பதற்கான ஒரு களத்தை இவர் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை தான் நம் மனதிற்குள் இருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டு ஆட்சியில் ஏறிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 இந்த 4.25 ஆண்டு காலத்திற்குள் அவர்களுடைய ஆட்சி மக்களுக்கு என்னென்ன வேதனைகளை கொடுத்தது என்பதுதான் அதிகம். ஒரு பெண் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமை, இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றே தெரியவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று விசாரிக்கின்ற பொழுது போதை என்கின்றார்கள். போதையின் காரணமாக நாங்கள் தெரியாமல் இந்த தவறை செய்துவிட்டோம் என்று அதன் பின்பு அந்த குற்றவாளிகள் கதறக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு அப்பா என்று அறிவிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன்னுடைய மகளுக்கு ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறு எங்கிருந்து நடக்கிறது, எதனால் நடக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த தவறுக்கு காரணமான காரணியை அளித்து தன்னுடைய மகளை பாதுகாப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார். இதுதான் ஒரு அப்பாவுடைய வேலையாக இருக்கும். ஆனால் தன்னை அப்பா என்று அறிவித்துக் கொள்கின்ற முதலமைச்சர் இதை குறித்தெல்லாம் சிந்திப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு செய்தி மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. போதையின் காரணமாக சொந்த மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை என்கின்ற ஒரு பதிவை பார்த்தேன்.
அப்படி என்றால் தமிழகம் இப்பொழுது எங்கு நோக்கி நகர்கிறது, எதை நோக்கி நகர்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. இன்று நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீர்கள் என்றால் பாலியல் வன்கொடுமையில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய பட்டியல் 2 வயது குழந்தையில் இருந்து 46 வயது பெண்கள் வரை இந்த பாலியல் வன்கொடுமையில் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அப்படி என்றால் காவல்துறை என்ன செய்கிறது என்ற கேள்வி எழுப்புகிறது. காவல்துறையை பொறுத்த மட்டில் அவர்களை அவர்களுடைய வேலை செய்வதற்கு இந்த அரசு அனுமதித்திருந்தால் அவர்கள் இந்த நாட்டை, மக்களை பாதுகாக்கக்கூடிய களங்களை எடுத்து வைப்பார்கள். இங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி அவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு காவல்துறை பாதுகாப்புக்கு செல்கிறது. ஆனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகின்ற எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு இந்த காவல்துறை அந்த களத்தில் இல்லை என்பதுதான் வேதனையான ஒரு பதிவாக இருக்கிறது. திமுகவை சார்ந்தவர்களுக்கும் திமுகவில் முதன்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் காவல் செய்வதற்கும் அவர்களுக்கான களப்பணிகளை செய்வதற்குமே இந்த காவல்துறை பயன்படுத்தப்படுவதால் இன்று தமிழகத்தில் திரும்பும் இடமெல்லாம் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை திணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் நாம் எந்த அரசாட்சியை எதிர்த்தோ, அரசு சார்ந்தவர்களை எதிர்த்தோ கருத்து பதிவிட வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இன்று காலை கூட வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, தூத்துக்குடியில் விளாத்திகுளம் என்கின்ற பகுதியில் 17 வயது ஒரு சகோதரி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த உட்படுத்தப்பட்ட சகோதரியை துண்டு துண்டாக வெட்டி கொன்று அவரை ஆங்காங்கே வீசிவிட்டார்கள். அப்படி என்றால் இது எதை நோக்கி நகர்கிறது என்கின்ற கேள்வி வருகின்றது. ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தாயும் தந்தையும் கொஞ்சுகின்ற பொழுது அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, நீ கடைசி காலத்தில் எங்களுக்கு உணவளிப்பாய் என்றல்ல, இந்த மண்ணில் நீ மகாராணியாக வாழ வேண்டும், எங்களுடைய நாங்கள் என்னென்ன கனவு கண்டோமோ அந்த கனவுகளை எல்லாம் நீ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தைகளை கொஞ்சக்கூடிய களங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு 16 வயது கடறுவதற்குள் அந்த குழந்தைகள் அழிக்கப்படுகிறது என்றால் அந்த தாயும் தந்தையுடைய கனவுகள் அல்லது அவர்களுடைய உணர்வுகள் எவ்வளவு தூரம் அது துடித்திருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பெண் என்றாலே ஒரு போதை வஸ்துதான் என்று இன்னும் ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை இந்த சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. மதுவால் பாதிப்பு இருக்கிறது என்று தெரிகின்ற பொழுது அந்த மதுவை ஒழிப்பதற்கும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கும் இந்த காவல்துறைக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏன் இந்த கலக்கம் என்கின்ற கேள்விக்கு இதுவரை நமக்கு விடையில்லை. இவைகளையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக இதற்கான ஒரு பதிலை எழுதும் என்பதுதான் மனம் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.